போட்டாச்சு. தலைவியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். பண்ருட்டி சட்டமன்ற மக்களே, உங்களை காண்பதற்காக நம் கழகத்தினுடைய போர் முரசாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய தலைவர் கேப்டனருடைய ரத யாத்திரையை துவக்கி வைத்து மக்களோடு மக்களாக உங்கள் மத்தியிலே ஒரு புதிய அரசியல் வரலாற்றை உருவாக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய போர்வால் மக்கள் தலைவி அன்புக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பண்ருட்டி மக்களாகிய உங்களை சந்தித்து எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை தாருங்கள் மக்களை என கேட்பதற்காக இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து கையசைத்து உங்களை காண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் என கேட்பதற்காக நம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்களை நாடி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அந்த தலைவர் கேப்டனருடைய அரசியல் நாடி துடிப்பாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உங்களை நாடி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு நாடி நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக உழைத்ததை எங்களுக்கு மீண்டும் ஒரு வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு இந்த பண்ருட்டி தொகுதியினுடைய வெற்றி நாயகியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பண்ருட்டி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக நம்முடைய பாசத்துக்குரிய தலைவர் கேப்டனருடைய ரத யாத்திரையை துவக்கி வைத்து மக்களோடு மக்களாக நடைபயணமாக சென்று ஒரு புதிய அரசியல் வரலாற்றை உருவாக்கக்கூடிய தலைவியாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்களை நாடி உங்களை தேடி இந்த பண்ருட்டி மக்களே எங்களுக்கு மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பினை தாருங்கள் என கேட்பதற்காக தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பண்ருட்டி மக்களை நேரிலே சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு காண்போம் என்று சொன்னார் அண்ணா. அந்த ஏழைகளுக்கெல்லாம் இலவச கம்ப்யூட்டரை தந்த எங்கள் அண்ணா அவருடைய வாரிசாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உங்களையெல்லாம் சந்தித்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஆளுமிக்க பெண் சக்தியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தையும் தாருங்கள் மக்களை என கேட்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, அன்புடன் உள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களை நாடி நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த பண்ருட்டி மக்களாகிய உங்களை சந்தித்து மீண்டும் முரசு சின்னம் இந்த பண்ருட்டியிலே வென்றது என்கிற செய்தியை தாருங்கள் என கேட்பதற்காக தாய்களும் கொண்டு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தாய்மார்களாகிய உங்களையெல்லாம் நேரிலே சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். மக்களே, உங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தலைவியாக, மக்களுக்காக உதவக்கூடிய தலைவியாக இன்று உங்கள் மத்தியிலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழக முழுவதும் சுற்றுப்பயணத்திலே இன்றைக்கு பண்ருட்டி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசியலில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கக்கூடிய நம் கழகத்தினுடைய போர் முரசாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வாரி வாரி வழங்கிய பாரி மல்லனுடைய அடுத்த முகமாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மாற்றத்தையும் தேமுதிகவுக்கு ஒரு ஏற்றத்தையும் தாருங்கள் மக்களை என கேட்டு இந்த பண்ருட்டி மக்களாகிய உங்களை சந்தித்து நேரிலே சந்தித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் மக்களை என கேட்பதற்காக அன்புள்ளம் கொண்ட அன்னையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த தொண்டர்களையும் அரவணைக்கக்கூடிய அன்னையாக எங்கள்
மத்தியிலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக, தைரியத்தின் தலைவியாக, தன்னம்பிக்கையின் இருப்பிடமாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பண்ருட்டி மக்களே உங்களை காண்பதற்காக, எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை தாருங்கள் மக்களை என கேட்பதற்காக அன்புள்ளம் கொண்ட அன்னையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் தலைவியாக, மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவியாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். 2026 நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அன்னியார் அவர்களை தமிழக சட்டப்பேரவையிலே உரையாற்றின நீங்கள் மீண்டும் இந்த தொகுதியை கொட்டு முரசு சின்னத்திற்கு வெற்றி வாய்ப்பினை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு வெற்றி முகத்தோடு இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து நம் கழகத்தினுடைய போர் முரசாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பண்ருட்டி மக்களாகி உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த நாட்டு மக்களுடைய உயர்வுக்காக செலவு செய்த நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுடைய அரசியல் வாரிசாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் பெண் சக்தியாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் வருகிற காலங்களிலே கொட்ட முரசு சின்னத்திலே வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தாருங்கள் என கேட்டு தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து கையசைத்து உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு கேப்டனின் நாடி துடிப்பாக உங்களை நாடி நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்புக்குரிய அன்னியார் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். பண்ருட்டி மக்களே, ஒரு மாற்றத்தை தாருங்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு ஏற்றத்தை தாருங்கள் என கேட்டு உங்கள் உள்ளங்களை நாடி நல்ல உள்ளங்களை பேணி என்ற திட்டத்தின் அடிப்படை மூலமாக இன்றைக்கு இந்த பண்ருட்டி மக்களாகிய உங்களை சந்தித்து ஒரு கை குறிப்பிட்டபடி உங்கள் முன்னாலே நம்முடைய கழகத்தினுடைய பூர்வால் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெற்றி முகத்தோடு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கண்ணை இமைக்காப்பதை போல தமிழக மக்களை காக்க வந்த காவல் தெய்வமாக எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களே உங்களை சந்தித்து, தாய்மார்களே உங்களை சந்தித்து, தொழிலாளர் தோழர்களே உங்களை சந்தித்து உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் உரிமை குரலாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து இந்த பண்ருட்டி மக்களாகிய உங்களை சந்தித்து மீண்டும் முரசுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை தாருங்கள் என கேட்பதற்காக கரத்தை வலுப்படுத்தின பண்ருட்டி மக்களே தயாராகுங்கள், முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் மக்களை என கேட்டு கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் நம் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவருடைய மறு உருவமாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து கையசைத்து மக்களாகிய உங்களை சந்தித்து எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை மீண்டும் உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்பதற்காக இந்த பண்ருட்டியிலே நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய ரத யாத்திரையை துவக்கி வைத்து நடைபயணமாக மக்களோடு மக்களாக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய அன்னியார் அவர்களுக்கு அரசியல் கருத்தை நீங்கள் வலுப்படுத்தி தர வேண்டும் என அன்போடு கேட்டு, பண்போடு கேட்டு, பாசத்தோடு கேட்டு உங்கள் மத்தியிலே நம் கழகத்தினுடைய போர் முரசாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவரை நாடி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி மக்களை கேட்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இந்த பண்ருட்டி தொகுதியை மீண்டும் முரசுக்கு வெற்றியை உருவாக்கி தாருங்கள் என பொதுச் செயலாளர்கள் இருவரும் குறிப்பிட்டபடி உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் அவருடைய மக்களோடு மக்களாக நடைபயணமாக
முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிர சமயம். பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து. கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து, எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம்,
பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா காட்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா காட்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா காட்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா காட்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம காட்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் காட்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டன் வருகிறார் கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா காட்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா காட்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா காட்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா காட்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா காட்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா காட்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா காட்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலை அடிக்குதடா காட்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா காட்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா காட்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா
காத்தனால வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா. கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா. அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே. குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே. விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள். மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம். நம் நன்மைக்காக வருகிறார், இந்த நாட்டுக்காக வருகிறார். இதை பாட்டுக்காக சொல்லவில்லை, நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம். ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார். என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா. கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா. கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா. கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா. கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா. அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம். நீராக நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சேவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காப்போம் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீராக நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா
கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமாடா. கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமாடா. கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமாடா. கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமாடா. கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா. அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே. குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே. விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள். மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம். நம் நன்மைக்காக வருகிறார், இந்த நாட்டுக்காக வருகிறார். இதை பாட்டுக்காக சொல்லவில்லை, நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம். ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார். என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமாடா. கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமாடா. கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமாடா. கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமாடா. கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா. அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம். நீரார
முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீராக நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா
கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா இப்போது கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புரட்சி அணியார் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவோம். நன்றி 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 கழகத்தோர்கள் அனைவருக்கும் நன்றி. கேமரா பிளாக் பண்ணுது. பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்னைக்கு பண்ருட்டி நகரத்தில் மக்களை தேடி மக்கள் தலைவர் மற்றும் உள்ளம் தேடி உள்ளம் நாடி என்ற 2 நிகழ்ச்சிகளுக்காக இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இங்க எங்க மாவட்ட கழக செயலாளர் சிவக்கொழுந்து அவர்களுக்கும் எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் பச்சாதிக்கும் கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும் இளைஞர் அணி
பேச முடியாது. பன்ருட்டியா இல்ல நம்ம ரசிகர்களுடைய தலையாலையா என்று சொல்லக்கூடிய அளவு திருமண வரவேற்பு என் பன்ருட்டி தொகுதி நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் பாதம் தொட்டு உங்கள் அன்னியார் தலை வணங்குகிறேன். இந்த அன்பு பாசம் வேற எங்க கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காது. கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம்னாலே கேப்டன் கோட்டை தான் எப்பவுமே. அதுவும் இன்னைக்கு பன்ருட்டியில நம்ம இருக்கிறோம். பன்ருட்டி யாருடைய தொகுதி? நம்ம சிவகுலத்துடைய தொகுதி, முரசு வென்ற தொகுதி, கேப்டனுடைய தொகுதி. நம்ம சிவகுலந்து வென்றெடுத்த அந்த முரசு. அதனால இவங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்டுக்கிறது, மக்களே மக்களே, மக்களுக்காக வாழ்ந்த நம்ம தலைவர் எப்பவுமே நம்ம கூட வருவார். அவர் இல்லாம நான் வருவேனா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு இலங்கை வாழ் தமிழ் மக்களால் அவருக்கு தரப்பட்ட ரதத்தோடு இன்னைக்கு மக்களை காண மக்கள் தலைவர் தெய்வமாக இன்னைக்கு ரத யாத்திரையில தமிழ்நாடு முழுக்க வந்து கொண்டிருக்கிறார். பன்ருட்டி தொகுதி என்றாலே எப்பவும் கேப்டன் கோட்டை. உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், 2026 தேர்தலில் பன்ருட்டி தொகுதியை முரசு வென்றது என்ற செய்தியை உறுதியாக நீங்கள் அனைவரும் தர வேண்டும். அதுதான் கேப்டனுக்கு நாம் சமர்ப்பிக்கின்ற அந்த வெற்றி கனி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கேப்டன் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை மக்களுக்காக சொன்னார். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயம் நெசவு சிறப்பாக இருக்கணும், லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சி, அனைவருக்கும் மருத்துவம் கல்வியை இலவசம், எல்லா இடங்களிலும் குடிக்க தண்ணீர், எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்னார் தலைவர். நம்ம வேட்பாளர் இங்க வெற்றி பெற்றால் சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்றேன். பெங்களூர் மாநகரம் மற்றும் கர்நாடகாவில் மழை நீரானது கிருஷ்ணகிரி அணை, சாத்தூர் அணை, கோயிலூர் அணைக்கட்டு கேக்குதா? நான் பேசுறது வழியாக கடலூர்ல கடல்ல போய் கலக்குது. இங்க வடிகால் மாவட்டமாக கடலூர் உள்ளது. தென்பெண்ணை ஆறு, ரிஷிவந்தியம், திருக்கோயிலூர், பன்ருட்டி ஆகிய தொகுதிகள் வழியாக கடல்ல போய் கலந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வீணாக கடல்ல போய் கலக்கின்ற தண்ணியை அணை கட்டி திருப்பி மலட்டாற்றில் விட்டால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும், விவசாயிகள் பயனடைவார்கள், குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் உறுதியாக பயன்படும். கலைஞரின் கனவு திட்டமான பன்ருட்டி உழவர் சந்தை வேளாண்மை பட்ஜெட்ல 5 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது செயல்படுத்தவே இல்லை. அதிகமாக காய்கறிகள் விளையும் பன்ருட்டியில இன்னைக்கு சிறப்பு காய்கறிகள், முந்திரி போன்ற பல விஷயம், பலாப்பழம் எல்லாமே பன்ருட்டியில ஃபேமஸ். இதுக்கு எல்லாமே உரிய விலை கிடைச்சு நம்ம பலாப்பழத்துக்கு புவிசார் விருது, புவிசார் குறியீடு பெற்று பலாப்பழம், முந்திரிக்கு உலக அளவுல மதிப்பு கூட்டு வரியாக நிச்சயமாக நம்ம வேட்பாளர் வெறு வந்து செய்வார். 1500 ஆண்டு பழைய வாய்த்த பாடல் பெற்ற திருத்தலமான சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து விவசாயிகள், பொது நல அமைப்பினர் போராடி வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்றது என்னன்னா, உறுதியாக அந்த திட்டங்களை நிறைவேற்றுவோம். இங்க மக்களுடைய விருப்பமே இல்லாம என்எல்சி நிறுவனம் நிலத்தை கையகப்படுத்துது. அது எந்த வகையில் நியாயம்? என்எல்சியை தேசிய
இருக்கிறது. மக்களுடைய அனுமதி இல்லாமல் விளை நிலத்தை யார் எடுத்தாலும் தேமுதிக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்றேன். அது மட்டும் இல்லை, இங்க மக்களுக்கு எதிராக எந்த திட்டம் வந்தாலும் தேமுதிக மக்கள் பக்கம் தான் நிற்கும், விவசாயிகள் பக்கம் தான் நிற்கும். அதனால என்எல்சி நிச்சயமாக மக்கள் அனுமதி இல்லாம நிலத்தை கையகப்படுத்துவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து காலையில கூப்பிடுறேன். காலையில தேமுதிக தலையாளையா எத்தனையோ வாட்டி பண்ருட்டிக்கு வந்தாச்சு, கேப்டன் கூட எத்தனையோ முறை வந்தாச்சு. இருந்தாலும் அந்த அன்பு பாசம் எப்பவும் குறையாது மக்கள் கிட்ட. கேப்டன் மக்கள் மீது அன்பு வச்சார், மக்கள் கேப்டன் மீது உண்மையான அன்பு வச்சாங்க. என்னையா காசு பணம் இறந்த அருணாச்சலிய கூட எடுத்துட்டு தான் பொதுக்கிறான். உண்மையாக என் சொத்து யார் தெரியுமா? மக்களாகிய நீங்கள் தான் என் சொத்து. எங்களுடைய சொத்து யாரு? மக்களாகிய நீங்கள் தான், தொண்டர்களாகிய நீங்கள் தான். அதனால மக்களே, உங்களுக்காக தலைவர் வாழ்ந்தார். கண்டிப்பாக அதனால விட்டு சென்ற பணிகளை அவரோட கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம். வெற்றி கனிகளை கேப்டன் அடியிலே காலையில படிப்போம். சரிங்களா? ஓகேவா? நான் தேர்தல் நேரம் வருவேன், மகத்தான கூட்டணியோட வருவேன், மக்கள் விரும்பும் வேட்பாளரோடு வருவேன். அன்னைக்கு வாக்குறுதிகளை கொடுத்து பண்ருட்டி தொகுதி மீண்டும் முரசு வென்றது என்ற வெற்றியை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம தலைவருக்கு தர வேண்டும். நாளைக்கு கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகுது. நேற்று வரைக்கும் பேசியாங்க. நாளை எல்லா உலகம் முழுவதும் கேப்டன் பிரபாகரன் நாளைக்கு ரிலீஸ். நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுக்கு மறுபடியுமாக சென்னையிற்கு அந்நியாரங்கள் இந்த பகுதி மக்களாகிய உங்களையெல்லாம் நேரில் சந்திப்பதற்காக ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை கேட்பதற்காக மக்கள் கூட்டத்திற்கு மகத்தான தலைமையாக நம் கழகத்திற்கு தோன்றுவதாக அம்மார் உங்களை நாடி உங்களை தேடி உங்களுக்காக நினைக்கக்கூடிய நம் கழகத்தினுடைய உங்களை நாடி
பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி இங்க கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதியில எங்கள் மக்களாகிய உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து அவர்களுக்கும் பார்த்தசாரதி மண்டல பொறுப்பாளர் LK சுதீஷ், விஜய பிரபாகர் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், என் உயிரினும் மேலான அன்பு கழக என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்க மாளிகை மேடு இல்லையா, நம்ம ஊர் பேரு மாளிகை மேடுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இது தேர்தல் நேரம் இல்ல, இருந்தாலும் ஏன் வரோம், மக்களாகிய உங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டனுடைய ரத்தம் நினைக்கு மக்களை தேடி மக்கள் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நம்ம வந்து நிற்கிறோம். என் தேர்தல் அப்பதான் வரணுமா என்ன, என் மக்களை பார்க்க உங்களை ஆசை உங்க மேல வச்ச பாசம் அக்கறையினால இப்ப உங்க எல்லாரையும் நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். கேப்டனுடைய தொகுதி இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டத்திலே கேப்டன் கோட்டை, அதுவும் பண்ருட்டி தொகுதியில சொல்லவே வேணாம். இது எப்பவுமே கேப்டன் கேப்டன் கேப்டனுடைய கோட்டை தான். அதனால சொல்றேன், முரசு வென்றது என்ற சரித்திரத்தை 2026 நம்ம மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக தரணும் சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வேட்பாளர் இங்க வெற்றி பெற்று வந்தால் இங்க கரும்பு விவசாயிகளுக்கு கேப்டன் அவர்கள் ஆணைக்கிணங்க நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை முன்பு நாம் நடத்திய போராட்டத்தின் விளைவாக உரிய விலையை நாம் பெற்றுக் கொடுத்துள்ளோம். உரிய விலையை நாம பெற்றுக் கொடுத்துள்ளோம். அதுதான் தேமுதிக, அதுதான் கேப்டனுடைய கட்சி. என் மக்களே மக்களே மக்களே, மக்களுக்காகவே வாழ்ந்தவர் நமது தலைவர். என் பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்னவர். படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, எங்குமே டாஸ்மாக் போதை இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாகணும். எல்லாருக்கும் சமமான கல்வி, வருமானம், வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலை எல்லாரும் நிச்சயமாக இந்த தேர்தலில் நீங்க எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும்னு கேட்டுக்கிறேன். கேப்டன் உண்மையில் மக்களை நேசித்தால் மக்கள் நீங்க கேப்டனை நேசிங்க. எனவே உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. தேர்தல் அப்போ வருவேன், உங்களை சந்திப்பேன். நல்ல கூட்டணியோடு வருவோம், வெற்றி வேட்பாளரோடு வருவோம். உங்களை சந்தித்து முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்பதோடு உங்களுடைய என்னெல்லாம் வாக்குறுதிகள் இருக்கோ, கோரிக்கைகள் இருக்கோ, எல்லாத்தையுமே நாங்க ஜெயிச்சு வந்து எங்க மக்களுக்கு நல்லது செய்வோம். இந்த தொகுதிக்கு நல்லது செய்வோம். கேப்டன் கட்சினால மக்கள் கட்சி, அது கேப்டன் அது மக்களுக்கான தலைவர். அதனாலதான் இன்னைக்கு கேப்டன் மக்கள் மேல உண்மையான அன்பு வச்சாரு. அதனாலதான் மக்கள் இன்னைக்கு கேப்டன் மீதும் தேமுதிக மீதும் உண்மையான அன்பு வச்சிருக்காங்க. இதான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் ஆலயத்துல தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க. யாருக்குமே கிடைக்காத பேர் தலைவருக்கு. அன்னதான பிரபு யாரும் சொல்லுவோம், ஐயப்பன் எல்லாம் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே நம்ம தலைவர் அன்னதான பிரபு. நம்ம தலைவர் அன்னதான பிரபுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? தலைவர் தன்னை தேடி வருபவர்கள் வயிறாறு சாப்பிடணும்னு ஆசைப்படுவார். அதனாலதான் சொல்றேன், உறுதியாக நம்ம தலைவர் மக்களுக்கானவர், உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவருடைய கனவுல
லட்சியம் கொள்கை எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு அந்த வெற்றி கனிகளை கொண்டு போய் அதை சிரிச்சுட்டு இருக்க பாரு நம்ம தலைவர் அழகா. அந்த அழகு வேற எங்கேயாவது வருமா? அந்த கம்பீர எங்கேயாவது வருமா? சொல்லுங்க. அந்த சிரிப்பு அழக பாருங்க, அந்த சிரிப்பை பாருங்க தலைவர். வாழ்நாள் பூரா பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு. ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம ரத்தத்துல உணர்வுல மூச்சு காட்டுற நம்ம கூட தான் இருக்கிறார் என்றது உறுதியா நம்புங்க. அவர் ஒரு கேப்டன் பாருங்க, ஆயிரக்கணக்கான கேப்டனை உருவாக்கிட்டு தான் போயிருக்கிறார். நீங்க எல்லாம் ஊர்ல போன வாங்க கேப்டன், நல்லா இருக்கீங்களா கேப்டன், எப்படி இருக்கீங்க கேப்டன் கேட்கிறாங்க நம்ம ஊர்ல இல்லையா? கட்சி வேஷ்டி துண்டு போட்டாவே நீங்க எல்லாரும் கேப்டன், நீங்க அனைவருமே கேப்டன் தான். அதனாலதான் சொல்றேன், நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார். எப்படி கருடராக வருகிறார், தெய்வமாக நம்ம கூட இருக்கிறார் உறுதியா நம்புங்க. கேப்டன் ஆலயத்துக்கு நீங்க எல்லாம் வந்தீங்களா? எல்லாரும் வந்தீங்களா? இன்னைக்கும் 3000 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? எல்லாருக்கும் உணவு அன்பா உபசரிக்கிறோம். கேப்டன் பிரபாகர் நாளைக்கு கேப்டனுடைய திரைப்படம் கேப்டன் பிரபாகரை எல்லாரும் போய் திரையில பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. நாங்களும் இங்கதான் படம் பார்க்க போறோம் நாளைக்கு எங்க நிர்வாகிகள் தொண்டர்களோட. கேப்டன் பிரபாகர் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் நாளைக்கு பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதனால இந்த மாசம் தலைவர் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினம். அந்த தினத்தை இயன்றதை செய்வோம் இல்லை என்று நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். ஜனவரி 9 கடலூருக்கும் திட்டக்குடிக்கும் நடுவில் தான் மாநாடு. 500 ஏக்கரை பார்த்தாச்சு. அங்கதான் நீங்கள் அனைவரும் வந்து மாநாட்டில் கலந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கம். சரிங்களா? கன்னியாகுமரியில இருந்து ஊட்டியில இருந்து இந்தியால உலகம் முழுசா வருவாங்க அன்னைக்கு தலைவருடைய மாநாடுக்கு. அதனால் நீங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிட்டு, இன்னும் 5 இடம் நாம் போனோம். அதனால உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. மீண்டும் வருவேன், தேர்தல் நேரம் வருவேன், நல்ல கூட்டணி வேட்பாளரோட வந்து வாக்குறுதிகளை கொடுத்து என் மக்களை நிச்சயம் தந்த தட்டில் வைத்து தாளாற்றுவேன் என்று உங்க எல்லாருக்கும் சொல்லி இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை இங்கு வரவேற்க வந்திருக்கும் நமது அன்பான அண்ணா கிராமம் ஒன்றியத்தை சேர்ந்த தென்னரசு ஜான்சி ராணி, நெப்போலியன் மூர்த்தி, முருக அன்பரசி, லவன் சிவன் பிள்ளை, மணிகண்டன், பழனிவேல் மற்றும் ஐயனார், தட்சிணாமூர்த்தி, பச்சையப்பன், அது மட்டும் இல்லாமல் கவிதா, கஜேந்திரன், நாகராஜ், ஆறுமுகம், புருஷோத்தமன், பார்த்திபன், சத்தியமூர்த்தி, காளிது, சக்கரவர்த்தி, உத்திரவேல், பிரபாகர், தாமோதரன், சத்யநாராயணன், மதிவானன், சுபன், மணிமாறன். எல்லாரும் பேர் வாசிச்சேன்னா சந்தோஷமா சந்தோஷமா உங்க எல்லாரும் பேரையும் வாசிச்சேன். எனவே உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. மீண்டும் வருவேன் என்று கூறி உங்களிடமிருந்து இளைய கேப்டனா பின்னாடி வண்டியில வர்றாரு, பின்னாடி வண்டியில வர்றாரு, சின்ன கேப்டன் பின்னாடி வர்றாரு. சரிங்களா? பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா.
கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமாடா, கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமாடா, கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமாடா, கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமாடா. கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா, அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே, குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே. விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள், மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம். நம் நன்மைக்காக வருகிறார், இந்த நாட்டுக்காக வருகிறார், இதை பாட்டுக்காக சொல்லவில்லை, நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம். ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார், என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கடலூர் மாவட்டம் பண்ருட்டின்னு சொன்னாலே நம்ம தலைவருடைய கோட்டை அது. இன்னைக்கு மக்களாகிய உங்க அத்தனை பேரையுமே சந்திக்கிறதுல உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பார்த்தா எங்க இருந்து டியூப்லைட் கட்டி இருக்கிறீங்க, ஊர் திருவிழா மாதிரி இருக்குது. எனக்கு இன்னைக்கு பார்த்தா வழி நெடுங்க டியூப்லைட் கட்டி கொடி கட்டி என்னை வரவேற்ற என் சகோதரர்களுக்கும் தாய்க்குலர்களுக்கும் என் பணிவான நன்றிகளை வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நான் ஏன் இதை சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? எல்லாமே நம்மளுடைய சொந்த உழைப்பு. மற்ற கட்சி மாதிரி 100 சோறு
நேசிச்சாரு. நம்ம மக்கள் கேப்டனையும் தேமுதிகவையும் உண்மையாக நேசிக்கிறாங்க. அதோட அடையாளமா தான் இந்த டியூப் லைட், பேனரு, கொடி எல்லாம் நான் பாக்குறேன். என் தொண்டர்களே, வேர்வை சிந்தி நீங்க கட்டி இருக்கீங்களே அந்த கொடி, பேனர், டியூப் லைட், இதுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக. அதுதான் கேப்டனுடைய. பாருங்க, இத்தனை பேனர் பாருங்க. நம்ம தலைவரை பாருங்க எப்படி ஜம்மன் இருக்காருல்ல பேனர்ல பார்த்தா. நாலு வழி நடுக்க அவரை ரசிச்சுன்னு தான் வந்துருங்க. என்ன அந்த கம்பீரம், அந்த அழகு, அந்த சிரிப்பு எங்க பார்க்க முடியும் இனிமே? வேற யாருக்காவது இந்த கலை இருக்கா? நம்ம தலைவர் கருப்பு தான், ஆனா கருப்பு வைரம். ஆமா, அதனால இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. நான் ஏன் இன்னைக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உங்களை எல்லாம் பார்க்க தேர்தலா இப்போ இல்ல இல்ல, என் மக்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என் தொகுதி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன். அதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி உங்க ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களை தேடி வந்திருக்கிறோம். கேப்டனுடைய ரத யாத்திரை நீ போட்டுக்கப்பா, என்கிட்ட நிறைய இருக்கு, நான் போட்டுக்கல. இங்க பாரு, தலைவரோடய போட்டிருக்கேன் பாரு, நீ போட்டுக்க. ஏன் கேப்டனுடைய ரத யாத்திரை பார்த்தோம்னா, இன்னைக்கு இலங்கையில இருந்து தமிழர்களால் செய்து தரப்பட்ட அந்த ரத யாத்திரை இப்பதான் பண்ருட்டியில மார்க்கெட் ஃபுல்லா ரத யாத்திரை முடிச்சுட்டு தான். இன்னும் நிறைய இடங்கள் நான் போக வேண்டியிருக்கு மக்களை பார்க்கறதுக்கு. தலைவர் மக்கள் அவ்வளவு நேசிச்சார். என் மக்களே மக்களே மக்களேன்னே மக்களுக்காகவே வாழ்ந்தாரு. என் பெண்கள், என் தாய் குலங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன உத்தம தலைவர் நம்ம கேப்டன் தான். வேற யார் சொன்னா சொல்லுங்க? அந்த திட்டத்தை டெல்லியில, ஆந்திரால எல்லாம் செயல்படுத்துறாங்க. ஆனா தமிழ்நாடுல இப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடிதான் அந்த திட்டத்தை என்ன தாயுமானவர் திட்டம் சொல்லி 70 வயசுக்கு மேல இருக்கிற அவங்களுக்கு மட்டும் ஒரு லாரியில வச்சு பொருள் கொண்டு வராங்க. ஆனா கேப்டன் சொன்னது அது இல்ல, அத்தனை பேரும் ரேஷன் கார்டு யார் வச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்குமே ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொன்ன ஒரு உத்தம தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, டாஸ்மாக் இல்லாத ஒரு நல்ல ஒரு தமிழகம், கஞ்சா போதை இல்லாத தமிழகம், இளைஞர்கள் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக என் மக்களுக்கு சொன்ன தலைவர் கேப்டன் அவர்கள் தான். அதனால இன்னைக்கு நம்ம தலைவரை மட்டும் மக்களாகி நீங்க ஒரு வாட்டி முதலமைச்சர் ஆக்கியிருந்தீங்க. இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1 இந்நேரம் தலைவர் கொண்டு வந்திருப்பார். தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஆன உடனே உங்களுக்கு சொல்றேன், எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் பயம் வந்துருச்சு. என்னன்னு சொல்லுங்க? ரமணா லஞ்சம் ஊழல் பண்ண அடி நொறுக்கிட்டு வர்றாங்க. புரியுதுங்களா? ரமணா ஸ்டைல்ல லஞ்சம் ஊழல் யாராவது வாங்கினா என் மக்களுக்கு நல்லது யாராலும் நிக்க வச்சு அடிப்பார் அவரு அப்படின்னு எல்லாருக்கும் பயம் வந்து. அந்த மாதிரி ஒரு நேர்மையானவர், தைரியமானவர், உண்மையானவர், பொய் சொல்லக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அவருக்கு. எதுக்கு லஞ்சம் ஊழல் வாங்குறீங்க? மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க? இந்த வழி நெடுக்க வர இந்த வில்லேஜுக்குள்ள, இது கிராமம், அந்த ரோடு நல்லா இல்ல, எங்குமே கரண்ட் இல்லமா, மொத்த ஜனம் வெளியே நிக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டே தான் வரேன், எங்குமே கரண்ட் கிடையாது. குழந்தை குட்டியெல்லாம் வச்சு பூரா வெளியே நிக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, போமா எங்களுக்காக ஒரு புடிமா, நீ பிரஸ் மீட் கொடு, முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போ, கிராம மக்கள் எவ்வளவு நாங்க சிரமப்படுறோம் இன்னைக்கு கரண்ட் இல்லாம அப்படின்னு பெண்கள் என்ன முறையிடுறாங்க. நான் பார்த்துட்டு தான் வரேன், வழி நெடுக்க நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நல்லது கிடையாது. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் மக்களாகிய நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். கேப்டனை பொறுத்த வரைக்கும் காசு பணத்து மேல அவருக்கு விருப்பமே கிடையாது. சொத்து பத்தியும் கண்டுக்கவே மாட்டார்.
அவர்கிட்ட கேட்டா என்ன, என் சொத்தே என் மக்கள் தாண்டா, என் தொண்டர்கள் அப்படிதான் சொல்லுவேன். நம்ம கேப்டனு என்னைக்காவது ஒரு 100 ரூபாய் பேக்கெட்ல வச்சு யாராவது பாத்துக்கிறீங்களாப்பா? வைக்க மாட்டார். அவருக்கு அதுல இல்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. வாட்ச் கூட நான் தான் வாங்கி கொடுத்து கட்டிக்கங்க, அது கூட வேணாம் தான் சொன்னார். ஆமா, நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆமா, அந்த கட்சி மோதிரம் மட்டும்தான் போட்டுக்குவாரு, வேற எதுவும் போட மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த, மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர். இன்னைக்கு ஒரு படத்தை நடிக்கிறாரா, சம்பளம் வாங்குறாரா, அதுல 50% பாதி மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாரு. தன்னை தேடி வர்றவங்க யாரா இருந்தாலும் வயிறார சாப்பிடணும். எவ்வளவு உதவிகள் மக்களுக்கு செஞ்சாங்க. அதுதான் சொல்றேன், தலைவர் மக்களை நேசிச்சார். நான் என்ன சொல்றேன், நம்ம தலைவர் இப்ப இல்லையே நினைக்காது. அவர் நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம ரத்தத்துல, மூச்சு காட்டுல, நம்ம உணர்வுல நம்ம கூட தான் இருக்கு. நம்ம கேப்டன் சொல்றல, நம்ம உணர்வுல நம்ம கூட தான் தலைவர் இருக்கார். தெய்வமா இருக்கார். அப்ப மனிதரா வந்தாரு, இப்ப தெய்வமா நம்மள வழி நடத்திட்டு இருக்கார். சரிங்களா? தலைவருடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? அன்னதான பிரபுவா? இல்ல, அவர் பிறந்த வச்ச பேர் யாருக்கும் தெரியுமா? நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு எல்லாம், நாராயண சுவாமின்றதான் தலைவருடைய பேரு. ஒரிஜினல் பேர் நாராயண சுவாமி. நான் ஏன் அதை சொல்றேன்னா, தலைவர் எப்படி வர்றாரு, இப்போ கருடரா நிற்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க என் மக்களை காப்பாத்த கருடரா தெய்வமா வர. கருடர் யாருடைய வாங்கணும்? பெருமாளுடைய வாங்கணும். நாராயண சுவாமி யாரு? பெருமாள். அதுதான் நான் சொல்றேன், தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு, தெய்வமா இருக்காரு, கருடரா மக்கள் கூடயே தான் இருக்காரு. அவருக்கு எந்த தமிழ்நாடு தவிர வேற எந்த ஊரும் பிடிக்காது. எல்லா ஊரும் பார்த்துட்டாரு. ஆனா எப்படா நம்ம சென்னைக்கு போவோம், நம்ம தமிழ்நாடுக்குள்ள போவோம் தான் சொல்லுவேன். வந்தவொடனே வீட்டுல கொஞ்சம் ரச சாதம் பண்ணு பிரேமா. உண்மை இதுதான். பழைய சொல்றது கஞ்சியோ போடுவோம். ஹலோ, வந்துருச்சு. இல்ல, அங்க ஏதோ ஒயர் மாத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன், பாத்துக்கங்க. அந்த மாதிரி நம்ம தலைவர் மக்களை நேசிச்சதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே நம்ம கேப்டனை கேப்டன் கோயில தினந்தோறும் 3000 பேர் 4000 பேர் பார்த்துருக்காங்க. தன்னை தேடி வர்றவங்க அத்தனை பேரும் வயிறார சாப்பிடணும். அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும் கேப்டனுக்கு. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம ஆபீஸ்ல எத்தனை பேர் வரட்டும், எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு அவங்களை எல்லாரையும் நல்லபடியா அனுப்புறோம். நீங்க எல்லாம் வந்துட்டீங்களா? கேப்டன் ஆலயம் வந்திருக்கீங்களா? வராதவங்க மட்டும் கை தூக்குங்க. வராதவங்க லேடிஸ் நீங்க வரல இல்லமா? நான் ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு ஒன்றிய செயலாளர் சொல்லிட்டு போறேன். ஒரு பஸ் வச்சு என் தாய் குளங்களை பூரா தலைவரை பார்க்க நீங்க கூட்டு வரணும். தன் பிள்ளைய நினைச்சிருக்காங்க, புரியுதுங்களா? ஒவ்வொரு பெண்ணும் கேப்டனை தன் பிள்ளையா, தன் சகோதரனா, தன்னுடைய அண்ணனா, மகனா நினைக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க யாரு வரலையும் வாங்க, உங்க பொண்ணு நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்க வாங்க, கேப்டனை பாருங்க, உங்களை வயிறார சாப்பிட வச்சு உங்களோட புகைப்படம் எடுத்து உங்களை பத்திரமா ஊருக்கு திருப்பி அனுப்பு. ஒரு நாள் வாங்க சிட்டிக்கு, சரிங்களா? வந்துட்டு சென்னை எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸா திரும்பி வாங்க ஊருக்கு, சரிங்களாமா? நான் ஊருக்கு போனவனே சொல்றேன்பா, எல்லாரையும் கூட்டுவா. இது எல்லாரும் யார் வரலையோ நீங்க எல்லாருமே வாங்க சென்னைக்கு, சரிங்களா? அதனால உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் வருவோம், ஓட்டு கேட்டு வருவோம். நல்ல கூட்டணியோட மகத்தான நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் முடிச்சிடலாம், சரிங்களா? அதனால என்ன சொல்றேன், கண்டிப்பாக முரசு சின்னம் வென்றதுன்னு சரித்திரம். வெற்றி முரசா நம்மளுக்கு? பட்ரூட்டி தொகுதி மறுபடியும் முரசா? முரசுதான். சரி, நாளைக்கு என்ன கேப்டன் பிரபாகரன் நாளைக்கு
எங்க தமிழ்நாடுல இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகுது. எல்லாம் போய் பாருங்க. 25 கேப்டன் பிறந்த நாளை கொண்டாடுங்க. ஜனவரி 9 நம்ம வந்து மாநாடு வச்சிருக்கோம். இங்கதான் ரொம்ப ரொம்ப பக்கம். உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாரும் மாநாடுல வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்க எல்லாத்தையும் சொல்றேன். முரசு வென்ற உடனே நம்ம வேட்பாளர் வந்த உடனே நம்ம ஊரு திருத்துறையூர் இல்லையா, இந்த ஊர் பேரு திருத்துறையூர். இங்க என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம்னு பாருங்க. இங்க மலட்டாறு தடுப்பு காய்கறிகள் ஏற்றுமதி மண்டலம், மண்பாண்ட தொழிலாளர்கள் மறுவாழ்வு, கைவினை பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். அதான் மெயின் இல்லீங்களா? கைவினை பொருள் நல்லா பண்ணுவீங்களா? என்னென்ன பண்றோம் நம்ம? பொம்மையா, விநாயகர், சாமிங்க, பானை, அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆளுங்க கலைஞர்கள் தான். அதை குவாலிட்டியா நம்ம பண்ணி ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா உங்களுடைய வருமானமும் பெருகும், தொழிலும் பெருகும், உங்களுக்கு வேலை வாய்ப்பும் உருவாகும். இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் பண்ணணும். நாம ஜெயிச்சு வந்து உறுதியாக உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்றேன். அதே மாதிரி பண்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சிவக்குழந்தை, அவரும் என் கூட தான் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து இந்த தொகுதி முழுவதும் அனைத்து பள்ளிகளுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணீர் கருவி, மேஜை, நாற்காலிகள் எல்லாமே கொடுத்திருக்கிறார். யாரு? நம்ம சிவக்குழந்தை. அதனால மீண்டும் அவரை நம்ம ஜெயிக்க வைப்போம். முரசு வென்றது என்ற செய்தியை கொடுப்போம். கொடுக்கிறேன், கண்டிப்பா கட்சிக்குரிய சாமியா கொடுக்கிறேன். சரிங்களாமா? உங்களை எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. மீண்டும் வருவேன். தேர்தல் நேரத்தில் வருவேன். இருக்காரு பாருங்க, அந்த கார்ல இருக்காரு பாருங்க. சரிங்களா? எல்லாரையும் சந்தித்ததில மகிழ்ச்சி, நன்றி. இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து உள்ளடா. நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி கலை இலக்கிய அணிக்கும் என் சகோதரர்களுக்கும் நன்றி கூறி இங்கே வரவேற்ற வந்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இங்க சுரேஷ்குமார், என்ன குஜேந்திரன், பொய்சாமி, சுரேஷ், முருகன், சவுந்தர், பன்னீர், சாருலா, தியாகராஜ், மதிவானன், வேங்கடபதி எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம். நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் பிள்ளை பத்மபூஷன் நமது எம்ஜிஆரெல்லாம் நிறைந்திருக்கும் நம் உயிர் மூச்சு காற்றிலே நம்மோடு இணைந்திருக்கும் நமது இதய தெய்வம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதியிலே அத்தனை பேரையும் சந்திக்கிற உண்மையிலே மகிழ்ச்சியர்கள் உள்ளம் தேடி இளம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்களின் தலைவர்
கேப்டன் சார்பாக நன்றிகளை சொல்லி தேர்தல் நேரம் வருவோம், மீண்டும் உங்களை சந்திப்போம். நமது மக்களுக்காக நல்ல கூட்டணி வேட்பாளரோடு வருவோம். உறுதியாக இந்த தொகுதியை வென்றெடுத்து நிச்சயமாக இந்த தொகுதியை முன்னேற்றுவோம் என்று சொல்ற நாளைக்கே தலைவருடைய கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் தியேட்டர்ல படம் பாருங்க, எல்லாரும் போய் பாருங்க. இந்த மாசம் 25 நம்ம தலைவர் பிறந்த நாள். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்கள் வறுமை ஒழிப்பு தினம். அதே மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி நம்ம மாநாடு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பக்கம் தான். இங்க எல்லாரும் தவறாம வந்து மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். எல்லாரும் வருவீங்க. அந்த மாநாடு உங்க மாநாடு, அந்த வெற்றி உங்களுக்கானது. கண்டிப்பாக அதான் நம்ம தலைவருக்கு நாம செய்கின்ற நன்றி கடன் அப்படின்னு சொல்ற. எல்லா பக்கமும் நல்லா டியூப்லைட் கட்டி, கொடி கட்டி, பேனர் வச்சு மிக சிறப்பாக வரவேற்று என் தாய் குழந்தைகளுக்கும் சகோதரர்களுக்கும் இறைநிலம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைச்ச காசு இது, இதெல்லாம் என்ன உழைத்த காசு. வேறு செஞ்சு நீங்க ஒழிச்சு கட்டுறீங்க, அதுதான் தேமுதிக, அதான் கேப்டன் வச்ச பாசம். இதுக்கு வரலாறு நிச்சயம் இருக்கு, பயப்படாதீங்க. தலைவர் நம்ம கூட தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. அதனால உங்க எல்லாரையும் சந்திச்சு மகிழ்ச்சி. என்னமா யாரு கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. என்ன சொல்றீங்க? ஓகேவா? சரிம்மா, தம்பி வராரு, பின்னாடி தான் வராரு. ஓகே, நீங்க எல்லாரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, வணக்கம். நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தொகுதியில இன்னைக்கு அருங்குணத்துல என்னுடைய தாய் குலங்களையும் பெரியவர்களையும் சகோதர சகோதரிகளையும் என் உயிரிலும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரத யாத்திரையின் மூலம் கேப்டன் வந்து எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்காரு. எப்பவுமே நான் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், கடலூர் மாவட்டம்னால அது கேப்டன் கோட்டை. அதுவும் பண்ருட்டினா கேப்டன் கேப்டன் கேப்டன், அந்த மாற்று கருத்தே கிடையாது. இது நான் தலைவரை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பாக்குறேன். சரிங்களா? நம்ம மக்கள் தலைவர் மேல அவ்வளவு பாசம், தலைவருக்கும் உங்க மேல அவ்வளவு பாசம். புரியுதா? மக்களை நேசித்த உண்மையான தலைவர் நம்ம கேப்டன் தான். அதனால நீங்க எல்லாரும் அவரை நேசிக்கிறீங்க. நான் என்ன வரேன், வழி நெடுக்க டியூப்லைட் கட்டி, போக்கஸ் லைட் கட்டி, பேனர் வச்சு என் அன்பாக வரவேற்ற என் சகோதர சகோதரிகளே, என் நிர்வாகிகளை சொல்றேன். அனைவருக்குமே நான் இருக்கிறேன் கூப்பி நன்றி சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒண்ணு யாருக்கிட்டையும் போய் நோட்டு கொடுத்து வசூல் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி 10 பைசா வாங்கிறது கிடையாது. இது கேப்டன் கட்சி, மக்களுக்கு நாட்டுக்கும் ராணுவ கட்டுப்பாடோட தலைவர் கொண்டு வந்த கட்சி. இன்னைக்கு மற்ற கட்சி எல்லாம் கூட்டத்தை கூப்பிட்டோம், இந்த மாதிரி லைட் கட்டணும்னா 100 சோறு பீரு எல்லாத்தையும் கூட்டு வந்தாதான் மக்களுக்கே வரும். ஆனா இங்க பாருங்க, கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு 10:30 மணி ஆகுது. எங்க இப்படி எல்லாம் ஜனங்கள் நிக்குமா? வேற எந்த கட்சியாவுக்கு நிக்க மாட்டாங்க. அந்த உண்மையான அன்பு பாசம் இருந்தா மட்டும்தான் நம்ம மக்கள் வந்து நிற்பாங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா 20 வருஷமா தமிழ்நாடு முழுக்க நான் போயிட்டு இருக்கேன் பிரச்சாரத்துக்கு. இப்ப எதுக்கு நாங்க வந்திருக்கோம்? இப்ப தேர்தல் நேரமா? இல்ல. ஆனாலும் எங்க தொகுதியை, எங்கள் மக்களை நேசிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம். நம்ம கிராமங்கள் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கதான் வந்திருக்கும். அதனாலதான் டைட்டில் என்ன, உள்ளம் தேடி இல்லம் நாடி.
உங்க ஒவ்வொருத்தர் உள்ளத்தை தேடி நாங்க வந்திருக்கிறோம். சரிங்களா? தலைவருடைய ரத யாத்திரை இப்ப பண்ருட்டியில மிக பிரம்மாண்டமாக அந்த ரத யாத்திரை முடிச்சுட்டு தான் இங்க வரும். அதனால உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கறது என்னன்னா, நம்ம அருங்குணத்துல அடுத்த வாட்டி நம்ம ஜெயிச்சு முரசு வென்றி பெற்று உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு. நாங்க இங்க மலட்டாறு தடுப்பணை மற்றும் காய்கறி ஏற்றுமதி மண்டலம், மண்பாண்ட தொழிலாளர்கள் மறுவாழ்வு கைவினை பொருள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஏற்கனவே ஜெயிச்ச நம்மளுடைய சிவக்கொழுந்து அவர்கள் இந்த தொகுதியில ஏராளமான பணிகளை ஏற்கனவே செஞ்சிருக்காரு. எங்க பார்த்தாலும் முரசு சின்ன செவத்துல பார்க்க முடியுது. இப்ப கூட எம்பி எலெக்ஷன் அவர் தான் போட்டி போட்டார், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் அவர் தான் போட்டி போட்டார், நம்ம மாவட்ட செயலாளரும் அவர் தான். அதனால இந்த கட்சி எப்பவுமே மக்களுக்கான கட்சின்றதை மட்டும் நீங்க யாரும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இங்க சின்ன சேமக்கோட்டை கிளையில கோவில்களுக்கு போகிற பாதை முழுசுமா பழுதடைஞ்சு கிடக்கு. அதனால இங்க ரோடு போட்டு தர வேண்டும் என்று நம்ம மக்கள் சார்பாக கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதே மாதிரி மழைக்காலத்துல மண் அரிப்பு ஏற்படுறதுனால ஒரு சிறிய பாலம் அமைச்சு தர வேண்டும் என்று இப்படிக்கு இங்க சின்ன சேமக்கோட்டை கிளை நிர்வாகிகள் எல்லாருமா சேர்ந்து நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்கம்மா. உறுதியாக நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்த உடனே நீங்க கேட்கிற இந்த சின்ன பாலத்தையும் அமைச்சு கொடுப்போம். கோயிலுக்கு போற அந்த பாதையையும் உறுதியாக கேப்டனின் கட்சியான தேமுதிக உறுதியாக மக்களுக்கு அந்த திட்டங்களை நிறைவேற்றி தருவோம் சொல்லி இந்த நேரத்தில் சொல்றேன். சரிங்களா? இப்போ பக்கத்துலதான் இருக்குது ரிஷி வந்தியம், விருதாசலம், ரெண்டுமே நம்ம தலைவர் ஜெயிச்ச தொகுதி. அந்த மணலூர்பேட்டை பிரிட்ஜ் இன்னைக்கும் காலத்தால் அழியாத புகழ் பெற்றுச்சு. சுதந்திரம் வாங்கின காலத்துல நம்ம மக்கள் பாலம் வேணும்னு கேட்டாங்க. எவ்வளோ எம்எல்ஏ அமைச்சர்லாம் வந்தாங்க, ஒருத்தர் கட்டி கொடுக்கல. ஆனா கேப்டன் ரிஷி வந்தியத்தை நின்னாரு, மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, மக்கள் ஜெயிக்க வச்சாங்க, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, சொன்ன சொல்லுல நின்னாரு தலைவர். அண்ணன் மணலூர்பேட்டை பிரிட்ஜ் பல கோடி ரூபாய் செலவு செய்து இன்னைக்கு மக்களுக்காக ஒப்படைச்ச ஒரு உன்னத தலைவர் நமது கேப்டன் அவர்கள். என்ன செய்ய முடியுமோ அது தலைவர் சொல்லுவார், சொன்னதை கட்டாயம் தலைவர் செய்வார் நம்ம கேப்டன். புரியுதா? அதனால எல்லா மக்கள் என்ன சொல்றாங்க, துளசி கூட வாசம் மாறும், தவசி வாசம் மாறுறதா அது மாதிரி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஒரு சிங்கம் நம்ம கேப்டன். எல்லா இடத்துலயும் பேனர்ல வச்சிருக்கிறீங்க, எப்படி கலையா இருக்காரு பாத்தீங்களா தலைவர்? சூப்பரா இருக்காருல்ல, கருப்பு சிங்கம். என்ன பெண்கள் அவ்வளோ அவரை லைக் பண்ணாங்க. அதுவும் கிராமத்து பெண்களுக்கு ரொம்ப தலைவரை பிடிக்கும். எங்க வீட்டு பிள்ளை, எங்க அண்ணன், எங்க கூட பிறக்காத பொறுப்பு, அப்படித்தான் எல்லா பெண்களுமே அவரை நினைப்பாங்க. அவருமே தன்னுடைய சகோதர சகோதரிகள் மாதிரிதான் பெண்களை எல்லாரையும் மதிப்பார். பெண்கள் மேல அவ்வளோ ஒரு மரியாதை கேப்டனுக்கு. அதான் சொல்றேன், மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காகவே இருந்த தலைவர் இப்பவும் நம்ம கூட தான் இருக்காரு. நம்புங்க, நம்ம கூட தான் இருக்காரு, கருடரா இருக்காரு. நம்ம உயிர் மூச்சுல ரத்தத்துல நம்ம உணர்வுகளில் கேப்டன் நம்ம கூட இருக்கார். அவர் எங்கேயும் போக மாட்டார், நம்ம கூட தான் இருப்பார். அவருக்கு பிடிச்சது தமிழ்நாடு, அவருக்கு பிடிச்சது நம்ம தமிழ்நாடு மக்கள் தான். அதனால இங்கே தலைவர் இருக்காரு என்று நினைங்க. அவரோட கனவு, லட்சியம் எல்லாத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அதை ஜெயிச்சு அந்த வெற்றியை கொண்டு போய் அவர் காலடியில வெற்றி கனியாக நம்ம சமர்ப்பிக்கணும். புரியுதா? புரியுதுங்களா? அதான் அவருக்கு நாம காட்டுற விசுவாசம் இல்லைங்களா? என் மக்களே மக்களே உங்களை தங்க தட்டுல தாளாட்டுவேன்னு சொன்னார் இல்ல, எந்த உத்தமர் அப்படி சொன்னாங்க. ஏன் பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, வீடு தேடி ரேஷன் பொருள் கொண்டு கொடுப்பேன் உங்களுக்கு எல்லாம் சொன்ன. படிச்ச படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, டாஸ்மாக் போதை இல்லாத தமிழ்நாடு. அது மட்டும் இல்ல, வரதட்சணை கொடுக்கவும் கூடாது, வாங்க கூடாது, பொம்பளை பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், எல்லாம் எவ்வளவு சொன்னாரு தலைவர். அதனால சொல்றேன், நீங்க எல்லாம் கவனமா இருங்க. வரப்போற தேர்தல்ல மகத்தான கூட்டணி, நீங்க விரும்பும் கூட்டணி அமைப்போம், நல்ல வேட்பாளரோட வருவோம், மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் பண்ருட்டி தொகுதியை முரசு சின்னம் வென்றது என்ற
அனைவரும் சேர்ந்து பெற வேண்டும் என்று உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். சரிங்களா? அதனால நாளைக்கு கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பாருங்க. 25ஆம் தேதி தலைவருடைய பிறந்த நாள், வறுமை ஒழிப்பு தினம். அன்னைக்கு இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு சொல்லி நாம எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும். அதே மாதிரி ஜனவரி 9 இங்க மாநாடு. அந்த மாநாடுல நீங்க எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்கணும். நம்ம ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் தான் மாநாடு. உலகம் ஃபுல்லா இருந்து வராங்க இங்க. நீங்க கட்டாயம் உங்க உரிமை அது, தலைவருக்கு நீங்க காட்டுற விசுவாசம் அது. அத்தனை பேரும் நீங்க வாங்க, நாங்க உங்களை பத்திரமா பார்த்து உங்களை வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைப்போம். சரிங்களாமா? எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்க வந்து பேப்பர் அம்பிகா கிருஷ்ணன் கொடுத்திருக்கிறாரு வேண்டுகோள். கிராமத்துல தண்ணி பற்றாக்குறை இருக்கிறது, இங்க வாட்டர் டேங்க் அமைச்சு தரணும். நீர்நிலை வாய்க்கால் பழுது அடைஞ்சிருக்கு, அதை சரி செய்து தரணும். அதே மாதிரி மேல் அருகுணத்துல பஸ் ஸ்டாப் அமைச்சு தரணும். மணல் தமிழ்த்த புத்தூர் அங்க ஒன்றிய நடுநிலை பள்ளியில தண்ணி பற்றாக்குறை சரி செய்து தரணும். அதே பள்ளியில ஆண்டு விழா நடத்துவதற்கு மேடை அமைத்து தரணும். அது மட்டும் இல்ல, மணல் தவிழ்த்த புதூர்ல அரசு ஒன்றிய நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக மாற்றி தர வேண்டும். இவ்வளவு கோரிக்கை இருக்கு இல்ல? யாரு இப்ப எம்எல்ஏங்க? இப்ப எம்எல்ஏ யாருங்க? வேல்முருகனா? அந்த மக்களை பாக்குறாரா இல்லையா? ஓட்டு வாங்கி போனதோடு சரியா? அதோட போனவர் தான் அடுத்த தேர்தலுக்கு தான் வருவார். இப்படி இருந்தா எப்படி? என்ன வரல, வரவே கிடையாது. எதுவும் எலெக்ஷன் அப்போ இந்தப்பா ஜாலியா முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான். ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது எப்படி தலைவர் ஜெயிச்ச தொகுதி மக்களுக்கு செஞ்சாரு. இப்ப சிவக்குழந்தைக்கு முன்னாடி முரசு வென்றப்ப மக்களுக்கு கூட செஞ்சோம் தேமுதிக. அந்த மாதிரி ஜெயிச்சவங்க மக்களுக்கு செய்யணுமா இல்லையா? இப்ப நான் எல்லா கிராம பகுதிக்கு போயிட்டு இப்ப கடைசி பாயிண்ட் வந்திருக்கிறேன். 10:30 மணிக்கு எங்குமே கரண்ட் இல்லை, எல்லா மக்களும் வெளியே நிக்கிறாங்க. இங்க கரண்ட் இருக்கு, ஜெனரேட்டர் ஓடுதா? ஜெனரேட்டர் ஓடி இருக்குதா? வந்த நேரம் அதனால லைட் எரியுது இல்ல? நான் போனவன் கரண்ட் ஆஃப் ஆயிடுமா? இல்ல, இது தப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த நிலையை நம்ம மாத்துறோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. கரண்ட் இல்ல, வேலை இல்ல, டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க முடியல, பத்திரமா போக முடியல, தாய் குழந்தைகள் ரோட்ல நடக்க முடியல. என்ன இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் மாத்துவோம் நம்ம. சரியா? எல்லாமே மாறும். தலைவர் ஆசீர்வாதத்தால 2026 மாற்றம் ஒன்றே உறுதியானது. அந்த மாற்றத்தின் மூலம் மக்களை நாம் நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் உறுதி அளிக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி. வெற்றி வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். சரிங்களா? என் கூட சொல்றீங்களா? நீங்களா? வாழ்க வாழ்க வாழ்கவே, கேப்டன் புகழ் வாழ்கவே, வளர்க வளர்க வளர்கவே, தேமுதிக வளர்கவே, வெற்றி முரசு வெற்றி முரசு, அது மக்களுடைய வெற்றி முரசு. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தேர்தல் அப்ப வருவேன், உங்க எல்லாரையும் சந்திப்பேன். வெற்றி பெறுவோம். உறுதியாக முரசு வென்றது என்ற சரித்திரத்தை நீங்கள் தரணும். அதன் மூலம் உங்க கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றுவேன் என்று உறுதியாக சொல்லி இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் நமது மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து, இங்க அவைத்தலைவர் ராயர், செந்தில்குமார், செல்வகுமார், ஜானகிராம, கோயின்சாமி, அம்பிகா கிருஷ்ணன், மணிபாலன், ராஜேந்திரன், விஜயகுமார், ராஜேந்திரன், வெங்கடேசன், அதே மாதிரி தெய்வதாஸ், எல்லாருக்குமே சிவராமன் ஒன்றிய செயலாளர் சிவராமன் அவர்களுக்கும் யார் பாரு முன்னாடி நன்றி. ரொம்ப நம்ம எல்லாம் கவுன்சிலர் நீங்க தானம்மா, வரும்போதே நான் பார்த்தேன். அதே கடின உழைப்போட நீங்க உழைங்க. மக்கள் உங்களுக்கு துணை நிற்பாங்க. கேப்டன் ஆசீர்வாதம், மீண்டும் நீங்க ஜெயிப்பீங்க. இதுல மாற்று கருத்து கிடையாது.
ஏன்னா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் இந்த கட்சி. உறுதியாக வெற்றி பெற்று உங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி என்னை வரவேற்ற எல்லாருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றடா, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒழிக்கணும். இல்ல யங்ஸ்டர்ஸ் படிக்கிறீங்களாப்பா? நீங்களா ஸ்கூல் படிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஓகே, நல்லபடியா படிச்சு நல்லா நீங்கெல்லாம் வரணும்னு சொல்லி வாழ்த்தி, வராரு பின்னாடி வராரு, சின்ன கேப்டன் வராரு பாருங்க என்று சொல்லி, நாளைக்கு கேப்டன் பிரபாகர் பாருங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.